இன்னைக்கு ஏலகிரியில் இருக்க ஃபண்டேரா பார்க்குக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு பேர்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக ஃபீட் பண்ண போகிறா. எப்படி ஃபீட் பண்ணுறான்றது பார்க்கலாம் வாங்க. உள்ளே என்ட்ரு ஆன உடனே பேபி ட்ரெயினை பார்த்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நாங்கள் முயலை பார்க்கலான்னு சொல்லிட்டு முயல் செக்ஷனுக்கு போனோம். ஃப்ரீயாக தான் இன்றைக்கி முயல் சாப்பாடு கொடுக்க போகிறா. எப்படி கொடுக்குறான்றது பாருங்கள். இந்த கொடு கொடு இங்க இருக்க முயல் எல்லாம் ரொம்ப அழகா இருந்துச்சு. நம்ம கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவும் இருந்துச்சு. அதுக்கு நாங்கள் ஃபுட்டு கொடுக்கும்போது ஏதோ எங்களுக்கு முன்ன பின்ன தெரிஞ்ச மாதிரி வந்து அது ரியாக்ட் பண்ணிச்சு. ஃப்ரேயாக்கும் முயலை பார்த்த உடனே ஜாலியாயிட்டா. அவளுக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு முயலை. உனக்கு ஒரு முயல் குட்டி வாங்கி தரவா? முயல் குட்டி வாங்கி தரவா? ஏதோ பேசுறா. இந்த இடத்துல பாருங்க முயல்லாம் வந்து எந்த அளவுக்கு ஜாலியாக இருக்குன்னு சொல்லிட்டு. அதாவது அவங்களுக்குன்னே வந்து ஒரு தனியாக ஒரு கேங் இருக்குது. அந்த கேங்கோட வந்து அவங்க ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃப்ரேயாவுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு முயலை. எங்களுக்கே வந்து வீட்டில் ஒரு முயலை கூட்டிகிட்டு போய் வச்சிடலான்னு சொல்லிட்டு நினச்சோம். ஆனால் அவங்க வந்து முயலை தூக்குறதுக்கு கூட எங்களுக்கு அலோவ் பண்ணல. அதை பிடிச்சி தூக்கலான்னு சொல்லிட்டு நாங்களும் எவ்வளவோ ட்ரை பண்ணோம். அது கடிக்காது. இந்த முயலை பாருங்க எந்த அளவுக்கு ஜம்ப் பண்ணி அதோட ஃபுட்டை அது வாங்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கிரேசியா இருந்துச்சு பார்க்கும்போது. அப்படியே நாங்கள் நெக்ஸ்ட் கேட் செக்ஷனுக்கு வந்தோம். கேட் செக்ஷனில் வந்து பார்த்தா எல்லா பூனையும் வந்து படுத்து தூங்கிட்டு இருந்துச்சு. பார்க்கறதுக்கே எங்களுக்கே வந்து ஒரு சோம்பேறித்தனத்தை கிரியேட் பண்ணிச்சு. ஃப்ரேயா வந்து அதோட விளையாடுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணா. ஆனால் அது கண்டுக்காமல் அது பாட்டு தூங்கிட்டு தான் இருந்துச்சு. எங்களுக்கும் கொஞ்சம் போர் ஆயிடுச்சு. அதனால நாங்கள் நெக்ஸ்ட்டு கோழி பார்க்க போகலான்னு சொல்லிட்டு கோழி செக்ஷனுக்கு போனோம். கிசி கொடு கிசி கொடு கிசி கொடு. இந்தா 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 கிசி கொடு கிசி கொடு. இத பாரு ஃப்ரேயா புடி. அப்படியே பக்கத்தில் வாத்து இருந்துச்சு. வாத்தை பார்த்த உடனே ஃப்ரேயாக் வந்து ரொம்ப ஜாலியாயிட்டா. கோழி வாத்து கூடலாம் விளையாண்டதுக்கு அப்புறம் நாங்கள் வந்து டாக் செக்ஷனுக்கு வந்தோம். அங்கே ஜெர்மன் ஷெப்பர்டை பார்த்தோம். பார்க்குறதுக்கே ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் இதில் காமெடியான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோட பேர் வந்து மணியா. மணி இங்கே வா அப்படின்னு தான் சொல்லி கூப்பிடுறாங்க. அதுவும் போகுது. ரொம்ப ஃபன்னியாக இருந்துச்சு கேட்குறதுக்கே. அப்படியே அது கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஃப்ரீயாக அதோட நல்லா என்ஜாய் பண்ணிட்டு நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்தா. அதுக்கப்புறம் தான் ஒரு டேஞ்சரஸான ஒரு இடத்துக்கு போனோம். அந்த இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரிச் இருக்கிற ஒரு இடம். அடுத்து ஆஸ்ட்ரிச்சுக்கு சாப்பாடு கொடுக்க போகிறா. ஆஸ்ட்ரிச் நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ரொம்ப டேஞ்சரஸான ஒரு அனிமல் சொல்லிட்டு. ஆஸ்ட்ரிச்சுக்கு ஃபுட் டெலிவர் பண்ணும்போது ஃப்ரீயாக கையே கடிக்கிற அளவுக்கு வந்துருச்சு. அங்கே இருக்கவங்களும் வந்து நிறைய கைட் பண்ணாங்க எப்படி வந்து ஃபுட் டெலிவர் பண்ணணும்னு சொல்லிட்டு. எங்களுக்கும் வந்து ரொம்ப பயமாகவே இருந்துச்சு அதுக்கு ஃபுட் டெலிவரி பண்ணுறதுக்கு. நீங்களே பாருங்கள் அது எந்த அளவுக்கு வந்து ஃபுட்டை வந்து சாப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரேயா வந்து கிளிக்கு சாப்பாடு கொடுக்க போகிறா. ரொம்ப அசத்தலான ஒரு மொமெண்ட்டே வந்து கிளிங்களுக்கு வந்து நம்ம ஃபுட் கொடுக்கறது தான். கிளி செக்ஷனுக்கு நாங்கள் போகும்போது ரொம்பவே புதுசாக இருந்துச்சு. ஃப்ரேயா எவ்வளோ அழகாக ஃபீட் பண்ணுறான்னு பாருங்க. இந்த ஃபண்டேரா பார்க்கை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிச்ச ஒரே ஒரு விஷயம் பேரட்ஸ் வந்து நிறைய இருந்துச்சு. பேரட்ஸோட நாங்கள் வந்து ரொம்பவே வந்து விளாண்டோம். ஃப்ரேயாவும் வந்து பார்த்தீங்கன்னா அவளோட ஹாப்பினஸ் வந்து அவளாலே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. அவளுமே வந்து அது என்னது அப்படின்னு சொல்லிட்டு கூர்மையாக உட்காந்து அவள் பார்த்துக்கிட்டே இருந்தா. ரொம்ப வந்து ஃப்ரேயா வந்து பேர்ட்ஸை வந்து அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா. அது எப்படி சாப்பிடுது, அது எப்படி பறக்குதுன்னு சொல்லிட்டு. இதில் ஹைலைட்டே இந்த பேர்டு தான். இந்த பேர்டு நம்ம எல்லாரும் டிவியில் பார்த்துருப்போம். நான் நிமோ மூவியில் பார்த்துருக்கேன். இப்போ தான் நேரில் பார்க்குறேன். ரொம்ப செமையாக இருக்குது பார்க்குறதுக்கே. அது என்னை கடிக்கும் போது எனக்கு சுத்தமாகவே வலிக்கவே இல்லை. ஆனால் செமையாக வந்து அது வந்து கடிக்க ட்ரை பண்ணுது.
पापा देखो எல்லா குழந்தைங்களுக்கும் பேர்ட்ஸ் வந்து எப்படி பறக்குது, எப்படி சாப்பிடுது, இதெல்லாம் வந்து நீங்கள் நேச்சுரலாக கூட்டிகிட்டு போயிட்டு காமிச்சாதான் வந்து அவங்களுக்கும் தெரியும். நாங்கள் ஏலகிரிக்கு வந்து ஃபண்டேரா பார்க்குள்ள வந்தது தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வரைக்கும் நாங்கள் இந்த மாதிரியான ஒரு பார்க்கை வந்து லைஃப் டைம்லேயே பார்த்தது கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு பார்க் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா அனிமல்ஸோடையும் வந்து அவங்க விளையாட விட்டாங்க. எல்லா அனிமல்ஸ்க்கும் வந்து எங்களே வந்து ஃபுட்டை வந்து கொடுக்க வச்சாங்க. அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, எங்களுக்கே ரொம்ப பிடிச்சிது. மோஸ்ட்டாக வந்து குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கும் வந்து அதை காட்டுங்க. அனிமல்ஸ்லாம் வந்து எப்படி சாப்பிடுது, அதோட டெய்லி லைஃப் என்னவா இருக்கும், எல்லாமே வந்து குழந்தைங்களுக்கு நீங்கள் கூட்டிகிட்டு வந்து காட்டுங்க. இன்னொரு தடையும் ஃப்ரையாக வளர்ந்ததுக்கு அப்புறம் இங்கே கூட்டிகிட்டு வரலாம்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை ஸ்டே டியூன். பாய்.